பிஜிஎம் போடல. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு, கஞ்சாவை போடு, எவனா போட்டு விட்டா அவனை போடு. பாஸ் அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம், கூப்பிட்டும் சொல்கிறோம். கூட்டும் சொல்லிடுறோம். எவன் கஞ்சா அடிக்கிறானோ அவனையே சொல்லிடுறோம். அதுதான் நம்ம ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு. ஓ இதுதானா? ட்ரக்ஸை எடு, ஸ்போர்ட்ஸை லைட்டாக எடு. ட்ரக்ஸை எடு, ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்கிறவன போடு. புது அப்படி வச்சுக்கலாம். ஆமாம். அதாவது எனக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா, கோஷ்டி அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கும்? கோஷ்டினா வந்து காங்கிரஸ்ல இருப்பாங்களே, பெஸ்ட் கோஷ்டி. இப்படி ஒரு உலகத்துல இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்காது. கோஷ்டினா குறைந்தபட்சம் 2 பேருக்கு மேல இருக்கணும், இல்ல 2 பேர். கோஷ்டினாலே அது பலர்பால் இல்லையா? ரொம்ப தூய தமிழ்ல பேசுறேன், புரிஞ்சுக்கோங்கப்பா ப்ளீஸ். பலர்பால் பலர்பால் அடிச்சுக்கிறது பேர் தான் கோஷ்டி. 20 பேர் ஒரு ஆள் அடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் விஜய். சார் இது ஒரு ஆள் 20 பேர் அடிச்சாங்கன்னா அதுக்கு பேர் விஜயா? அதான்பா ஹீரோ, மாஸ். அப்படி வச்சுக்கலாம். இங்க ஒரு ஆளை எல்லாருமே சேர்ந்து கொலை பண்ணிருக்காங்க. அது எந்த அர்த்தத்துல கோஷ்டி? எந்த ஆங்கிள்? இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா கோஷ்டியா தெரியுதா, இல்லை இங்கிட்டு இருந்து இப்படி பார்த்தா தெரியுதா, இல்லை இங்கிட்டு இருந்து இப்படி தெரியலையே. ஒருவேளை இது லியோ படத்துல ஒரு சண்டை போடுவார்ல, லியோ அந்த மாதிரி சீனை ஒரு அதே கோஷ்டின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன பால் எல்லாம் கறப்பார், ஒரு பழைய காலத்து ராமராஜா. அவர் வந்து காலில் டப்பு 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 டப்புன்னு அடிச்சு இப்படி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும் போதெல்லாம் எல்லாம் சிரிச்சோம். ஆனா லியோ படத்துல அந்த சீனை காலில் வச்சாங்க, அதுக்கு ரசிச்சோம். யாருன்னு கூட்டம் வச்சுக்கோங்களேன். இப்ப கம் டு பாயிண்ட். கோயம்புத்தூர்ல அந்த அம்மாவோட அழுகை சத்தம், அந்த பையனுடைய அப்பாவுடைய கதறல் சத்தம், தமிழ்நாட்டில் இருக்கிற புள்ள பெத்த எல்லாருக்குமே ஒரு மரண ஓலம் கேட்டுக்கிட்டே இருக்குப்பா. அவங்க வீட்டுல ஒரு விஜய் வந்து இறந்து போயிருக்காப்புல. நீங்க தானே சொன்னீங்க ஒரு வீட்லயும் ஒரு விஜய். எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருப்பான். ஒரு மாற்றம்னு வேணும்னு. ஏன்னா அவன் வந்து கஞ்சா அடிச்சவங்கள போட்டு விட்டுருக்கான். நீங்க கிளைம் பண்ணிக்கிறபடி மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள், ட்ரக்ஸை விடுகிற இளைஞர்கள்னா அந்த பையன் அப்படிதான் வராப்புல. பாருங்க, காலேஜ் ஹாஸ்டல்ல கஞ்சா விற்கிறாங்க, போதைப் பொருள் விற்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல. இப்ப அடுத்த லாஜிக் என்னன்னா, அந்த பையனை கல்லூரியுடைய முதல்வரா அவர் கூப்பிட்டு ஒரு வாக்குமூலம் கேட்டிருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கா சொல்லு அப்படின்னு. யார் வித்தாங்க, யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க எல்லாத்தையும் சொல்லுப்பா, ரிட்டனா கொடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காப்ப. எழுதியும் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு இவன் வீட்டுக்கு போயிருக்கான். அப்புறம் அப்பா போறப்ப அஷூரன்ஸ் சொல்லி அனுப்பியிருக்காப்ல, தம்பி நீ போட்டு கொடுக்குறேன்னு இன்னும் வருத்தப்படாத, உனக்கும் எனக்கும் மட்டுமே இந்த உண்மை தெரியும், வெளியே கடுகளவு கசியாது அப்படின்னு இருக்காப்ல. அப்படியே சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போயிருக்காங்க. இவன் வீட்டுக்கு போனவன் எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா, ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருந்து எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அப்படி போனவன் இங்கே வந்திருக்கான்னு அந்த கஞ்சா வித்த கும்பலுக்கு எப்படி தகவல் போச்சுன்னு தெரியல. அவன் எக்ஸாமுக்கு தான் வந்திருக்கான்ற தகவல் எப்படி போச்சு? முதல்ல அந்த பையன் தான் போட்டு கொடுத்தாங்கிற தகவல் எப்படி போச்சுன்னு தெரியல. எல்லாமே ஒரே மர்மமாக இருக்கிறது. கல்லூரி நிர்வாகத்தை முதல்ல விசாரணைக்கு உட்படுத்தணும். இப்படி அதையும் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க, ஒரு புளிச்சமாக பிரஸ் மீட்டு. அப்படி அந்த பையன் வந்து கொல்லப்பட்ட சம்பவமும் எங்களுக்கு தெரியாது. ஏன் ஒருபடி மேல போய் அந்த பையனே எங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதானே, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க யாருன்னே தெரியாது. ஆனா அங்க சில வந்து மானம் உள்ள, ரோசம் உள்ள, சுயமரியாதை உள்ள ஊடகவியலாளர் இருந்திருக்காங்க. நாக்குப்புடி சாகிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏங்க எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா காலேஜில் டிசிப்ளினரி கமிட்டின்னு என்னத்துக்கு வச்சிருக்கீங்க? அந்த கமிட்டி என்னதான் வேலை பார்க்குது? சரிங்க, உங்க வாதத்தின்படி காவல்துறை கமிட்டி வந்து சட்டம் நல்லா இருக்கா, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, அதெல்லாம் பார்க்கும். என்னது இது பின்னாடி இதெல்லாம் என்ன கழுக்கணு அப்படின்னு பார்க்கும் போல. அதுக்கு மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஏங்க காவல்துறை சொல்ற மாதிரி இது கோஷ்டி சண்டைனே வச்சுக்கிடுவோம். இப்படி 2 கோஷ்டி சண்டை போட்டுக்கிட்டுச்சுன்னா அதுக்கு மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பீங்களா மாட்டீங்களா, அல்லது எடுத்தீங்களா இல்லையா, இல்ல அது கூட தெரியாம அப்புறம் என்ன மாநாட்டுக்கு டிசிப்ளினரி கமிட்டின்னு வச்சிங்க அப்படின்னு நாக்குப்புடி சாகிற மாதிரி கேள்விட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பதில் வரல. அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, என் பையன் மட்டும் போகல, கூடுதலா இன்னொரு அவரோட நண்பனும் போயிருக்காங்க. அவனை அடிச்ச உடனே அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போய் அங்கிருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தா, நீ ஓடுறா இல்லைன்னா உன் உயிரை எடுத்துருவோம்னு சொல்லி அவனை விரட்டி இருக்காங்க. அடி வாங்கினவன் தூரத்துல இருந்து பார்த்திருக்கிறான். இரும்பு ராடாலையும் கத்தியாலையுமே அடிச்சு கொடூரமாக கத்தியை இப்படி திருப்பி பிடிச்சு நெஞ்சில இங்கேயே குத்தி இருக்கானுங்க. இரும்பு ராடு எடுத்து முகத்துல இந்த இடத்துல பலமா தாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம்
அந்த பையன் பார்த்து ஐ விட்னஸ் இன்னும் இருக்கிறான் அந்த பையன். இப்போ எனக்கு என்னன்னா, திருத்தணியில் ஒரு விவகாரம் நடந்துச்சு ரயில் நிலையத்தில். ஆக்சுவலாக அதுக்கு வந்து பொறுப்பேற்க வேண்டியது ரயில்வே போலீஸ், ஆர்பிஎஃப் தான் பொறுப்பெடுத்திருக்கணும். ஆனால் அவங்க அன்னைக்கு இந்த தாவேக்கா குஞ்சுகள் எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து திமுகன்னு சொன்னாங்க சம்மந்தம் இல்லாமல். டேய், அது நடந்தது ரயில்வே ஸ்டேஷன்லடா, ரயில்வே போலீஸ் என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா, ஸ்டேஷன்ல நடந்திருக்குடா. ஸ்டேஷனுக்குள்ள இவ்வளவு பெருசா கத்தி எடுத்துட்டு போற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து அவன் தப்பிச்சு வெளியில போயிருக்கிறான். அங்க வச்சு இவன் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த ஆயுதத்தை அவன் கேரி பண்ணதும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள, அந்த வட இந்திய தொழிலாளர் அவன் தாக்குனதும் ரயில்வே ஸ்டேஷன் பெர்மிஸ்க்குள்ள, அந்த உயிர் பலி சம்பவம் அதாவது உயிர் பலிலாம் இல்ல, தாக்கப்பட்ட சம்பவம் அது நடந்ததும் உள்ளேயே. இவ்வளவும் வந்து ஆர்பிஎஃப் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற அந்த பகுதிகளா நடந்திருக்கு. நியாயமா ஆர்பிஎஃப் தான் அவங்க மேல வழக்கு போட்டிருக்கணும், அவங்க உள்ள தள்ளி. ஆனா புடிச்சது யாரு? தமிழ்நாடு போலீஸ் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில தான் சேர்க்கும். உடனே இன்னும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துறீங்க. சிறுவர் சீர்திருத்த பள்ளிதான்டா சேர்க்கணும், 18 வயசு கீழே இருந்தா, அதான்டா லா சொல்லுதுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறமா ட்விட்டர் நிறுவனம் வந்து அந்த வீடியோலாம் டெலீட் பண்ணுச்சு. அதுக்கு அதிமுக தாவேக்காரலாம் ஐயோ இங்க பாருங்க திமுக ட்விட்டர்கிட்ட பேசி நிக்கிருச்சுன்னாங்க. டேய் பைத்தியக்கார பயல்களா, அந்த வீடியோ மிக கொடூரமான வீடியோ, அதை நீக்கி தான் ஆகணும். அந்த வீடியோவெல்லாம் நீ உன் வீட்லேயோ இதயம் பலவீனமானவர்களோ இல்லை கர்ப்பிணி பெண்களோ இல்லை 18 வயசு கீழே இருக்க குழந்தைகளோ அந்த வீடியோ பார்க்கக்கூடாதான்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த சம்பவத்துக்கு சட்ட ஒழுங்கு, அந்த ஒழுங்கு, இந்த ஒழுங்குன்னு ராஜ்மோகன் வந்து என் இதயம் படிக்கிறது என்னோட இன்று அந்த சம்பவத்தை என்னால் பார்க்க முடியலங்க. நமது சகோதரன் கொல்லப்பட்டிருக்கான், ஈரக்குலை நடுங்குது, ஈரக்குலை. அப்படி இப்படி எல்லாம் பேசினீங்களேன்னு இன்னைக்கு ஒரு அப்பாவி பையன் செத்து போனதை கோஷ்டின்னு உங்கள் வாயிலிருந்து பேசுறீங்கன்னா மனசாட்சி உறுத்தலையா, கூச்சமா இல்லையா? எப்படி உங்களுக்கு இந்த இரவு தூக்கம் வரும்? இந்த இரவு உங்களால் எப்படி ஒரு குடும்பத்துக்கு அவப்பெயரை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த குடும்பம் இன்னைக்கு இருளில் சூழ்ந்துருக்கு, நீங்கள் வந்து எப்படி நீங்கள் நிம்மதியாக உங்கள் வீட்டில் போய் தூங்குவீங்க? அந்த மாதிரி கேட்குறாங்க. கோஷ்டி பூசல்னு சொல்றீங்களே, 20 பேர் சேர்ந்து ஒரு பையனை அடிக்கிறதுக்கு பேர் கோஷ்டி பூசலா? கோஷ்டினா இங்கிட்டு 5 பேர் அங்கிட்டு 5 பேர் அடிச்சுக்குவாங்க, இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பேர் அடிச்சுக்குவாங்க. ஒரு பையனை போட்டு 20 பேர் அடிக்கிறதுக்கு பேர் எப்படிங்க கோஷ்டின்னு வரும்னு அந்த அம்மா கேட்குறாங்க. இப்போ இன்னொன்று வருது. இதே நாளில் தான் போதைக்கு எதிராக மேடையில் ஏறி முதல்வர் பேசுறாரு. இதே நாளில் நேற்று இதே போல ஹிட்லர் மாதிரி இப்படி கையை உறுதிமொழி எடுத்து அதே நாளில் இன்னைக்கு ஒரு கொலை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நடந்தது கல்லூரி வளாகத்துக்குள்ள. பதில் கொடுக்க வேண்டியது யாரு? உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் கொடுக்கணும், இல்ல முதலமைச்சர் கொடுக்கணும். நீங்க ஏன் பதில் கொடுத்தீங்க? எல்லாத்துக்கும் நீங்க ஏன் பதில் கொடுக்குறீங்க? முதல்வருக்கு பேச வராதா சொல்லிருங்க, நாங்க கேட்க மாட்டோம். முதல்வர் வந்து வேஸ்ட், பேச மாட்டாரு, அவருக்கு பேச தெரியாது, அவர் குழந்தை பப்பா அப்படி சொல்லிருங்க, நாங்க வந்து கேள்வி கேட்க ஒரு அறிவிப்பா கொடுத்துருங்க. இன்றிலிருந்து முதல்வர் வந்து எதற்கும் பேச மாட்டார். இனிமே வந்து எந்த கேள்வினாலும் நானும் அமைச்சர் இவரு ஆதவர்ஜுனா அவர்களும் பேசுவோம், நாங்க 2 பேரும் பேசுவோம். அப்படி எல்லாம் அறநிலையத்துறை அமைச்சர் எங்க சுந்தரா டிராவல்ஸ், எங்க கட்சி வந்து ஒரு சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி, அந்த 4 டயர் தான் நாங்க 4 அமைச்சர்கள், அந்த 4 டயர்ல தான் இந்த வண்டி ஓடுது அப்படி வேணா சொல்லிருங்க. நான் இனிமே கேட்க மாட்டோம். எதுக்கு கேட்டு இது வந்து தமிழ்நாட்டுக்கே ஏற்பட்ட அவமானமா தான் பாக்குறோம். இல்ல இப்ப என்னன்னா ஒளிஞ்சுதான் இல்ல, அவங்க அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கோஷ்டி பூசல் கிடையாது. அவங்க அண்ணனும் 3 பேர் சேர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இது கோஷ்டி பூசல்லாம் கிடையாது, என் பையன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணான், கம்ப்ளைண்ட்டினுடைய டீட்டெயில்ஸ் கசிஞ்சிருக்குது, கசியை விடப்பட்டதா இல்ல வந்து எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதுங்கிறதுக்கு விளக்கம் வேணும், இதெல்லாம் சேர்ந்து தான் கொண்டிருக்காங்கன்னு அந்த சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுது சட்டப்பேரவைக்குள்ள வந்து இல்ல அது கோஷ்டி பூசல்னு சொன்னா சட்டப்பேரவையை மிஸ்லீட் பண்றாரா, தவறான தகவல் சொல்றாரா? அப்படி தவறான தகவல் சொன்னா அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும். உள்ள அதுக்கு வந்து தீர்மானம் போட முடியும். அந்த இதை வந்து எதிர்கட்சியில யாராவது வந்து இதை எழுப்பணும். இப்போ கோயம்புத்தூர்ல மட்டும் கடைசி 10 நாள்ல மட்டும் எத்தனை கொலைகள் அப்படின்னா 3 கொலை நடந்திருக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல மட்டும். இது என்ன சட்ட ஒழுங்குன்னு நமக்கு தெரியல. சாரி 3 இல்ல 3. ஆகஸ்ட் 3 பீலமேடுல நவீன் 25 கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டது. ஆகஸ்ட் 6 கடத்தி கடவு அஸ்வின்ற பையன், அவன் பேர் நவீன், இவன் பேர் அஸ்வின், இவரும் கத்தியால குத்தியதால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. நேத்து ஆகஸ்ட் 10 அமுதன், இவருடைய வயது 19, 25, 22 இவ்வளவுதான் வயது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல பீலமேடுல இருக்கக்கூடிய ஒரு மகளிர் விடுதி, பெண்கள் விடுதியில உணவு சரியில்லைன்னு சொல்லி போராட்டம் நடத்திருக்காங்க. அங்க வந்து காவல்துறையினர் ரவுடிசம் பண்ணாதீங்க,
உணவு சரியில்லைங்க, சாப்பாடு சரியில்லைங்கன்னா ரவுடிசம் பண்ணாதீங்க, என் உரிமையை கேட்கறது இப்ப ரவுடிசம் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பேசுற அளவுக்கு தான் இந்த காவல் ஒரு உத்தரப்பிரதேச ஃபீல் வருதுல்ல. வருது, எனக்கு நல்லாவே வருது. இல்ல அவங்க எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க உத்தரப்பிரதேசம். இன்னைக்கு வந்து மகாராஷ்டிராவில் ஒரு மாடு வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல அடிபட்டு செத்து போயிருச்சு. மாட்டை டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டுருச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்கிறாங்க. அதனால அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது தமிழ்நாடுங்கிறதுல ரொம்ப இல்ல. இப்ப என்ன கேள்வினா, நேற்றைக்கு தான் வந்து தாவேக எம்எல்ஏ ஒருத்தர் பேசினாரு, நான் எம்எல்ஏ ஆயிருக்கிறேன், நீங்க ஜென்சி கூட்டம் நடத்த முடியும் உங்களால, என்ன மாதிரி ஒரு ஜென்சியை வந்து உங்களால எம்எல்ஏ ஆக்க முடியுமா அப்படின்னு திமுக நோக்கி கேட்டிருக்காரு. இப்ப நீங்க வயசுல எம்பி ஆனாரு, மத்திய அமைச்சர் ஆனாரு, 29 வயசுல. அந்த கட்சியில இல்லை எனக்கு தெரியல. பரிதி இளம் எழுதிய வந்து 33 வயசுல ஆனாப்புல. அப்புறம் அந்த மாதிரி லிஸ்ட் எடுத்தோம்னா அது ஒரு இப்போ 7-8 பேருக்கு மேல இருக்காங்க. ஷானவாஸ், ஆளு ஷானவாஸ். சரி வேணாம் அவரு, அதாவது பேசணும்னா அது போயிட்டே இருக்கும், அவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்குது. இப்ப செங்கோட்டையன் உங்க கட்சியில் தான் இருக்காருல்ல, எத்தனை வாட்டி போஸ்ட் படம் ஓட்டினாரு, வெக்கமா இல்ல இது சொல்ல அப்படி கேட்டுலாமா? புசியானந்துக்கு பாஸ்கரன்ஸ் கம்பெனிஸ் எத்தனை வயசு? அவரு விஜய்க்கு என்ன வயசு? விஜய்க்கு என்ன வயசு? அது ஜென்சி முதலமைச்சர் ஆக்க வேண்டியதானே, ஜென்சி யாரையா ஒருத்தர, அதான உச்ச பதவி. சிரிச்சுக்கிட்டே கேவலமா கேட்டு விட்டுருவேன். இல்ல எனக்கு என்ன கேள்வினா, ஒரே நாள்ல 3 ஜென்சி கிட் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, என்ன பதில்? ஜென்சியை நாங்க தான் அப்படியே காப்பாத்தி அவங்க நாங்க தான் அரசியல் படுத்தி அப்படியே அவங்க வாழ்க்கையை தூக்க எல்லாருமே சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மின்சார கட்டணத்துல இருந்து, இப்ப நேத்து ஏத்துன சொத்து வரியில இருந்து, பேருந்து வசதிகள்ல இருந்து, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்ல இருந்து, பெண்கள் பாதுகாப்புல இருந்து, போதை பழக்கத்துல இருந்து, எல்லாமே ஒரு படி 2 படி 3 படி இல்ல, பல மடங்கு கேவலமா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இந்தியாவிலேயே ஒரு ஆட்சி அமைஞ்சு 3 மாசத்துல இவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னா, அண்ணன் உங்க தர்தரம் பிடிச்ச ஆட்சி தானே. அதுலயும் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங், அது தர்தரம் பிடிச்ச ஆட்சி தானே. சீரியஸா சொல்றேன், எல்லா ஆட்சியிலுமே கடைசி 3 மாசம் போராட்டம் நடக்கும். இப்பதான் ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து வாக்குறுதியை வாங்க முடியும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்துவாங்க எல்லா துறையினரும், எல்லா மக்களும். ஆனா 3 மாசத்துலயே எல்லாரையும் போராட்டத்துக்கு இறக்குன பாருங்க. எதுலயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் வேணும்ல. நன்றிண்ணே.